ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பாவனுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஒரு நல்ல சிந்தனை இன்றைக்கு உதித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்களோடு நான் பேச வேண்டும், நிறைய 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 பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நேரம் கிடைக்கவில்லை. நேரம் உங்களுக்கும் கிடைக்கவில்லை. இதை பார்ப்பதற்கு, இது கேட்பதற்கு உங்களுக்கும் கிடைக்கவில்லை, அடியனுக்கும் கிடைக்கவில்லை. நிறைய பேசுவதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் சிந்தனை, எல்லாம் எண்ணத்தின் பார்ப்பட்டது. எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சிந்தனை களத்திலே தான் எல்லாம் விளைகிறது. இது ஒரு லெண்டி தோட்டம் மாதிரி. சாயப்பாவுடைய லெண்டி தோட்டம் இருக்குது இல்லையா, அதில் எதை வச்சாலும் வளரும். எதை நட்டாரோ, சாயப்பா நட்டார் இல்லையா, அது பெருசாக மரமாக வந்திருக்குது. இன்றைக்கி நிறைய மரங்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்குறோம். அவருடைய சிந்தனை தோட்டத்தில் நட்டதெல்லாம் முளைத்து மிகப்பெரிய மரமாக வளர்ந்துருக்கிறது நாம் பார்க்குறோம். ஏதோ சில காரணங்களால் அது தரைமட்டமாக ஆக்கி ஏதோ சில தரைகளை போட்டிருக்கிறார். அது நமக்கு பிடிக்கவில்லை. அது அப்படியே இருந்திருந்தாலே நன்றாக இருந்திருக்கும் என்று நாம் தோணுகிறது. ஆனால் இப்பொழுது தலைப்புக்கு வருவோம். சிந்தனை 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 எண்ணத்தின் வலிமை மேலானது என்று சொல்வார்கள் அனைவருமே. எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் அனைவருமே. நாம் என்ன எண்ணுகிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆக கடவாய் என்று மகாபாரதத்திலே சொல்லுகிறார். நான் இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை செய்து கொண்டிருக்கிறேன். அது கண்டிப்பாக வலுப்பெறும், வளம் பெறும், நிலை பெறும். அதுதான் உண்மை. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். ஒரு சிறுவன், ஒரு மாணவன் படிக்கின்ற பொழுது அந்த ஒரு நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் நான் படித்து ஒரு 10ஆம் வகுப்பாவது படிப்பேன். அந்த நிறுவனத்திலே நான் சாதாரணமாக ஒரு காவல் காக்கின்ற ஒரு அதிகாரியாக, ஒரு செக்யூரிட்டியாக போவேன் என்று நினைக்கிறான். அதுவே அவனுக்கு பெரியது. அவனுடைய டார்கெட் ரொம்ப குறைச்சல். அவனுடைய சக்தி, அவனுடைய எண்ணம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய தொடர் முயற்சி இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவன் அந்த நிறுவனத்துக்கு மேலாளராக அல்லது சிஇஓவாக, முதலாளியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஏழையாக பிறப்பது குற்றமில்லை, ஏழையாகவே வாழ்வது தான் குற்றம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதுபோல் எண்ணம் போல் வாழ்வு. மனிதனுடைய எண்ணங்கள் மிக மிக வலிமை வாய்ந்தவை. மனிதனுடைய எண்ணங்கள் மிக மிக வலிமை வாய்ந்தவை. நேர்மறை எண்ணங்கள், அதாவது நடக்கும், முடியும் அப்படின்னு நேர்மறை எண்ணங்கள் நல்ல விளைவுகளையும் எதிர்மறை எண்ணங்கள் தீய விளைவுகளும் கொடுக்கின்றன என்பது பெரியவர்கள் சொல்லி வைத்த வாக்கு. அதுதான் நடக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளாகவும் இப்பொழுதும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதனுடைய அந்த தியரியை மாற்றவே முடியாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்க சொன்னார்கள் இல்லையா. நல்லதான் நல்ல எண்ணம் போல் வாழ்வு. எண்ணம் சரியில்லை, எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும், எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும் என்று சொன்னார்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அதான் நீங்களாம் சொல்கிறீங்களா, சாயப்பா அவங்க மூலமாக தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. சாயப்பாவே எப்போவும் ஸ்மரணை பண்ணிகிட்டு இருந்து அவருடைய சித்தத்திலே நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம மாறிடுவோம். அப்படி தான் மாறிடுவோம். நான் சாயப்பா இல்லை, அப்படியே தொண்டன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி, நான் நினைக்கிறேன். அதுதான் உபாசகர் அப்படின்னு சொல்கிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்பது உண்மை. சில பேர் இவன் சாமியார் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் நீங்களும் நினைக்கலாம், சாமியாராக நான் ஆகலை, குடும்பஸ்தன்தான். சாமி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மையான சாமியாராக இருக்க முடியும்.
நான் கூட தாடியெல்லாம் வச்சுக்கலாம். இப்போது தாடி வச்சுக்கலாம் இல்லையா? தாடி வச்சுக்கலாம், கப்னி கட்டிக்கலாம். சில நேரங்கள் நானும் கட்டி பார்க்குறேன். சாயப்பாவுடைய ஞாபகம் வரும்னு கட்டி பார்க்குறேன். கப்னி கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் கட்டிக்கணும். இல்லைன்னா கப்னி கட்டுறதுலே ஒரு அர்த்தம் இருக்காது. கப்னி கட்டுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் கப்னி கட்டணும். இல்லைன்னா கட்டக்கூடாது. தகுதி இல்லாதவன் கட்டக்கூடாது. அதனால தான் நான் கட்டுறது இல்லை. தகுதி இல்லாதவன் தாடி வச்சுக்கூடாது. குடும்பஸ்தனாக இருக்குமே ஜாஸ்தி தாடி வச்சுக்கிட்டு நான் காமிச்சிக்கூடாது. அது மாதிரி எண்ணம் 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 நலமானால் எல்லாம் நலமாகும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்பது உண்மை. நாம் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்று முழு மனதோடு நினைத்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நாம் பணக்காரர்களாக ஆகிவிடுவோம். நோயாளியாகவே இப்போ நிறைய பேர் வர்றாங்க இல்லையா? நான் நிறைய சொல்கிறது மருந்தே அதுதான். கண்டது பாம்பு, கடிச்சது பணம் கொட்டுன்னு அடிக்கடி இந்த பழமொழி சொல்லிட்டு இருப்பேன். தலைவலி மாதிரி இருக்குது, தலைவலி வர்ற மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன, நோயாளியாகவே ஆகிவிடுவோம். கற்பனை செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் ஒரு நாள் நாம் நோயாளியாகவே ஆகப்போகுவது உறுதி. எனவே நம் எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. நம் எண்ணங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாமே உங்கள் ஆழ் மனதிலே பதிந்து விடுகின்றன என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். நீங்கள் அடிக்கடி எண்ணும் எண்ணங்கள் நல்லவைகளாக, நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் நல்ல விளைவுகளே நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் என்பது உண்மை. அடிக்கடி எண்ணுகின்ற எண்ணங்கள் தீயவைகளாக, எதிர்மறை எண்ணங்களாக இருந்தால் நமக்கு கெட்ட நிகழ்வுகளே நிகழ்ந்துவிடும் என்பது உண்மை. இதுதான் உண்மை. ஒரு விலை உயர்ந்த காரை, ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. மிகப்பெரிய விலை உயர்ந்த காரை ஒரு சிறுவன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். நம்மளாம் பார்க்கணும் இல்லையா? நமக்கு ஆடி கார்னா நல்லா அழகாக இருக்குது, இந்த மாதிரி கார் நம்ம வாங்க முடியுமா, ஆடி கார் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சின்ன பையன் என்ன செஞ்சுருக்கான், அந்த காரை பக்கத்தில் பார்க்குறான். இது எப்படி இருக்குது, நேர்த்தியாக இருக்குதா, நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க, உறுதியாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா இது மாதிரிலாம் நான் பார்க்குறான். அந்த குட்டி பையன் பார்க்குறான். இதை பார்த்து அந்த காரினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறாரு, உரிமையாளர் அந்த சிறுவனின் ஆசையை அறிந்து கொண்டார். அந்த பையனுடைய ஆசையாக இவனு கூட நம்ம கூட பின்னாடி வாங்கணும் அப்படின்னு இந்த பையன் நினைக்கிறான் அப்படிங்கிறத அந்த முதலாளி, அந்த காருடைய ஓனர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பின்னர் என்ன செய்கிறார், அந்த சிறுவனை அந்த காரில் உட்கார வைத்து சிறிது தூரம் ஓட்டினார். ஒரு நேரம் நான் ஜட்ஜி இருக்கார்ல, வள்ளியப்பன், இவர் வள்ளி நாயகம்னு ஒரு ஐயா இருக்கிறார், இப்போ இருக்கிறார், நல்லா இருக்கிறார். அவர் நம்ம நடிகர் சிவகுமார் வீட்டு எதிர் வீடு அவருக்கு. ஐயா நம்ம கோவிலுக்கு நிறைய அடிக்கடி வருவார். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்காக. போயிருந்தப்போ அவர் என்ன செஞ்சார், நான் அப்போ சஃபாரி காரில் போயிருந்தேன். அப்போ நான் சஃபாரி காரை வச்சுருந்தேன், நல்ல மினிஸ்டர் கார் மாதிரி இருக்கும். அந்த கார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னுடைய டிரைவர் வெளியில் நின்றுந்தார். அப்போ ஐயாவை போய் பார்த்தபோது நான் சொன்னேன், அவர் கார் அவரும் ஒரு கார் வாங்கியிருந்தார். அப்போ அவர் கார் என்ன காருன்னா டொயட்டான்னு வச்சுங்களேன், இட்டியாஸ் டொயட்டா. அந்த கார் வச்சுருந்தார். அந்த கார் மேலே இந்த சிகப்பு விளக்கு அப்போல்லாம் அவருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இப்போவும் கொடுக்குறாங்க. அந்த சுழல் விளக்கு வச்சுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் எவ்வளோ பெரிய கார் வேணால் நான் வாங்கி வச்சுருக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி அந்த சிகப்பு விளக்கு வச்ச காரு நான் வாங்கவே முடியாதுயா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன நினச்சார் தெரில. உடனே என்ன செஞ்சார், அந்த டிரைவர், அவன் ஒரு டிரைவரை கூப்பிட்டார். அந்த டிரைவர் கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, ஐயாவை உட்கார வச்சுட்டு அவர் எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வா, அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு விட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் சும்மா சொன்னேன் ஐயா, உண்மையும் சொன்னேன், நான் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வலுக்கட்டாயமாக திறந்து உட்கார வச்சு டிரைவரை கூட்டி போக சொன்னார். நான் ஒரு ரவுண்டு அப்படியே அந்த நார்த் உஸ்மான் ரோடு அப்படியே பக்கம் வந்துட்டேன். இந்த கிருஷ்ணா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அவங்க தெரு பேர், நடிகர் சிவகுமார் எதிர் வீடு. கொண்டு விட்டுட்டு நான் விட்டுற சொல்லிட்டேன். அந்த மாதிரி அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், சுற்றி பார்த்துக்கிறான். உடனே அந்த சிறுவன் அவங்க வாகனம் ரொம்ப நல்லா இருக்குது, அது என்ன விலை அப்படின்னு கேட்டான். அந்த காரை பார்த்துட்டு அந்த பையன் கேட்குறான், அது என்ன விலைன்னு கேட்டான். அவரோ தெரியவில்லை, எனக்கு தெரியாதுப்பா, இது என்னுடைய பிரதர் வாங்கி கொடுத்தாரு, என்னோடய சகோதரன் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர், அந்த காருடைய ஓனர் அந்த பையன்கிட்ட சொன்னார். அப்படியா, அந்த பையன் சொன்னான், அப்படியா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த காரனுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா, நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும், நீ இப்போ இந்த குட்டி பையனை பார்த்து சொல்கிறார், நீ என்ன நினைக்கிறான்னு தெரியும், உனக்கும் என்னுடைய சகோதரனை மாதிரி
உனக்கு ஒரு சகோதரன் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? என்னுடைய பிரதர் வாங்கி கொடுத்தானே, அதே மாதிரி உனக்கு ஒரு பிரதர் இருந்து, உனக்கு ஒரு சகோதரன் இருந்து, அந்த பிரதர் வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு காரை ப்ரெசன்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நீ நினைக்கிற, அப்படி தானே, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோடைய ஓனர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த சிறுவன், அந்த பையன் என்ன சொல்கிறான், அவன் கன்னத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறான். அந்த சிறுவன் சொன்ன பதில் அவரை வந்து ஆச்சரியப்படி வைத்தது. அப்படியே ஆச்சரியமாயிட்டார். சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? நான் அவ்வாறு நினைக்கவில்லை, நான் அவ்வாறு நினைக்கவில்லை. உங்களுக்கு கார் பரிசளித்த உங்கள் சகோதரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி? உங்களுக்கு கார் பரிசளித்த அந்த சகோதரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். ஆக நம்முடைய நினைவுகள் கூட அவ்வாறே உயர்ந்தவையாக இருக்க வேண்டும், மேலானதாக இருக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகவே நாம் நல்ல வழியிலே உயர வேண்டும், உழைக்க வேண்டும் என்று நம்மையே நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். வள்ளலார் இருக்கிறாரே, அவர் கூட ஒரு சாயப்பா தான். அவரும் நிறைய அன்னதானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு, துவக்கி வைத்த அடுப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கொரோனா எல்லாத்தையும் பார்த்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நல்ல இது மாதிரி தான், அதுவும் ஒரு தத்துவம். ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும், என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். ஈ என்று நான் ஒருவரிடை என்று கேளாத இயலும், என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். இறையாம் நான் என்றும் உன் நினைவிடா நிலையும், நீ என்றும் என் நினைவிடா நெறியும், அயலோர் நிதி என்றும் நயவாத மனமும், உலகில் சீயென்று பேயென்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும், திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய், தாயென்று சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, சண்முகத் துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே என்று தெய்வமணி மாலைன்னு ஒரு 31 பாட்டு எழுதுகிறார். தன்னுடைய 11வது வயதில் எழுதுகிறார். அவர் என்ன கண்ணாடியில் தரிசனம் பண்ணார். இதெல்லாம் எழுதின முடிச்சு கண்ணாடியிலே முருகனை தரிசனம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு குரு, அவர் அப்பனுக்கே குரு. நம்ம அப்பன் இங்கே இருக்கிறார் இல்லையா? அதனால் நல்லது நினைக்கணும், நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கும், நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். சுய பிரகடனம் காலையில் எழுந்தோன்னே பண்ணணும். நல்லா இருப்பேன், எனக்கு இறைவன் நிறையா கொடுத்துருக்கிறாரு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு கொரோனா வரவே வராது, கொரோனா மட்டும் இல்லை தலைவலி கூட என்னை தீண்டாது, நான் சக்தி மிகுந்தவன், மற்றவர்களை வாழ வைக்க பிறந்தவன், மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க பிறந்தவன், மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க பிறந்தவன். இப்படி நினச்சி பாருங்களேன், சும்மா நினச்சி பாருங்கள், அப்படியே ஆகிடுவீங்க. ஒரு பையன் வந்தால் அவங்ககிட்ட சொன்னால் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து ரொம்ப சொல்கிறாங்க, எனக்கு இந்த பையன் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனை தப்பு பண்ணுற சொன்னால் அவன் அப்படி தான் ஆகிட்டே இருப்பான். மட்டம் தடி பேசக்கூடாது. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்கள் உங்கள் பசங்களை. அந்த மாதிரி அந்த பையன் வந்தாங்க. அவன்கிட்ட நான் சொன்னேன், தனியாக கூட்டிட்டு போய்ட்டு, டேய் இங்கே வாடா, நீ நிறைய தப்பு பண்ணுறியாமே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்னால் மாற்ற முடியலண்ணா. டேய் நீ கவலைப்படாத, உன்னை விட அதிகமாக தப்பு பண்ணுறவன் இருக்கிறான், தப்பு பண்ணின்னு இருக்கிறவன் இருக்கான், அதை பற்றி நீ கவலையே படாத. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ என்ன செய்ய தெரியுமா, இனிமேல் உங்கள் அம்மா அப்பா கிட்ட தப்பு பண்ணாத மாதிரி நடி. தப்பு பண்ணுறதா, அப்போ தப்பு பண்ணுறியோ தப்பு பண்ணலையோ நான் சொன்னால் நீ கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நீ தப்பு பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டு வா. கொஞ்ச நாளைக்கு, ஒரு மாதம் தப்பு பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டே வா. அப்புறம் பாரு, அப்புறம் கண்டிப்பாக நீ பாரு, நீ வந்து உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் பிறக்கும். நான் தப்பு செய்யலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஏதோ உனக்கு ஒரு நல்லது, உன்னுடைய மனசாட்சி படி நீ வாழ்கிறதா நீ வந்து நினைப்ப அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அமிச்சேன். இதுதான் மந்திரம், இதுதான். அதை மட்டும் வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணி விட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், ஒரு மாதம் கழிச்சு வந்தான். அப்பா நான் வந்து இப்போல்லாம் தப்பு செய்யறதில்லப்பா அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ மனசு உனக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குதா, இல்லை தப்பு செஞ்சியே என்னமோ அனுபவிச்சல, தப்பு செஞ்சுட்டு ஏதோ தப்பு செஞ்ச, அது மூலமாக ஒரு அனுகூலம் ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைச்சது இல்லையா,
அதுக்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்? இல்லைப்பா, எனக்கு இன்னமும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னா. சரி, இதை அப்படியே கண்டினியூ பண்ணு. என்ன, அந்த தப்பு செஞ்சனால ஏதோ சந்தோஷம் கிடச்சது இல்லையா, அதை கொஞ்சம் பாதி குறை, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் என்னென்னு பார்ப்போம், இதனுடைய தாக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த மாதம் நீ திரும்பி வந்து வான்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த மாதம் வந்தான், அப்பா இப்போல்லாம் நான் தப்பு அதிகமாக பண்ணுறதில்லப்பா, ஏதோ ரொம்ப எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, அப்போ நான் மட்டும் அந்த பக்கம் போகிறேன், இல்லைனா அந்த பக்கம் போகிறதில்ல அப்படின்னு சொன்னான். சரி, ரொம்ப சந்தோஷம். நீ வந்து கேட்குறையோ இல்லையோ, நீ சொல்கிறது உண்மையோ பொய்யோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏதோ நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்க பற்றியா, என்னை மதித்த பற்றியா? நீ என்ன மதிக்கலை, சாயப்பா மதிச்சிருக்க. சாயப்பா தான் உன்னை திருத்துறாரு, நான் திருத்தலை. அதனால் அவர்கிட்ட நீ பேசிக்கோ, அவர்கிட்ட நீ முறையிடு, அவர்கிட்ட போய் நீ வந்து என்ன வந்து நீ சொன்னையோ அதை அப்படியே சொல்லு அவர்கிட்ட. அவர் உங்கள்கிட்ட பேசுவார்னா வாயை திறந்து சில பேசாதப்பா, உன் மனசாட்சியோடு அவர் பேசுவார். உன்னுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சியோடு அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார், அவர் உனக்கு பதில் சொல்லுவார். அதனால் நீ அவரோட பேசு, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த முடிவை நீ எடுத்துக்கோ. இடையில நான் இனிமேல் தேவையில்லைப்பா, இனிமேல் நான் இடையில தேவையில்லை, நீயே பேசிக்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்தான். இப்போ நான் வந்து எப்பவுமே வந்து பேரை சொல்கிறதில்ல, யாருன்னு அடையாளம் காமிக்கிறதில்ல. ஏன்னா நெருக்கமாக இருக்கிறாங்க இல்லையா, நம்மளோட வந்து பழகிறாங்க இல்லையா நிறைய பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து இந்த பையன் தான் இந்த மாதிரி சொல்லி அடையாளம் காட்டினா அந்த பையனுடைய மரியாதை குறைஞ்சி போகுது. நிறைய பிள்ளைங்களை ஒரு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரார்த்தனையுடைய தாற்பயம் கூட அதுதான். ஆக அந்த பையனை அந்த பிள்ளையை நான் காமிச்சு கொடுக்குறதில்ல, அதனால் அந்த பேரை சொல்கிறதில்ல. நேராக வந்தால் கூட பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, இருந்தாலும் கூட இந்த பிள்ளையினுடைய நிலைமை எனக்கு தெரியும், அந்த பிள்ளையினுடைய நிலைமை எனக்கு தெரியும். அதனால் அந்த சாயப்பானுடைய அந்த அந்த நியதி அந்த தாற்பயம் கெடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால் அந்த பிள்ளை இப்போ பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிறான், பரிசுத்தமாக கங்கை நீரை மாதிரி இருக்கிறான். அவன் வந்து அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறான். சிவன் வந்து அவனை ஆட்கொள்கிறார். நம்முடைய தத்தாத்திரேயர் வந்து அவனுடைய இருதய கமலத்தில் உட்கார்ந்துக்கிறார். சாயப்பா வந்து அவனை வழி நடத்துகிறார். இப்போ நிறைய வந்து அப்பா உனக்கு என்ன வேணும்ப்பா, நீ ஏதாவது கோயிலில் பண்ண போறியா, காசு பணம் இல்லை, இந்த மாதிரி காசு பணம்லாம் நமக்கு தேவையில்லை. காசு பணத்தை பற்றி அவன் வந்து காசு பணம் வச்சுருக்கிறான் இல்லையாப்பா, உனக்கு எதனா வேணுமா நான் வாங்கி கொடுக்குறேன்றான். டே அப்பா, உனக்கு அப்பா வாங்கி கொடுப்பாரு, அப்பா எல்லாம் செய்வார், நீ பெரிய பிள்ளையா வளர்ந்த பிறகு நீ என்ன செய்யி, நீ கொடுக்குற ₹1 கூட இங்கே வந்து ₹1 கோடி மதிப்பு. ஆனால் இப்போதைக்கு ஒன்று அப்பா கேட்கல, எதுவுமே அவரும் கேட்கல, நானும் கேட்கல. நீ சைலண்ட்டாக உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து அந்த தவறான வழிக்கு போனேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து கொஞ்சம் செலவு வச்சேன் இல்லையா, அதை நான் இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த தப்பு மட்டும் செய்யாத, ஏன்னா அப்பப்போ உனக்கு இந்த ஞாபகமே வந்துட்டுருக்கும், சரியா? நீ அந்த மாதிரி நீ கொடுக்கணும்னு நினச்சினாக்கா நீ கொடுக்காத. அப்பப்போ நீ வந்து அந்த எண்ணம் உனக்கு வரும். ஆக நீயும் அவரும் ஒன்று தான். தத்துவமசி, உனக்கு உள்ளாக கடவுள் வீற்றிருக்கிறான். உன்னுடைய மனசாட்சிக்கில், உன்னுடைய மனசில் சாயப்பா சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது இப்படி அசையக்கூடாது. அசையாமல் நேரான பாதையில், நேரான நேர்கோட்டில் அந்த பயணம் போய்கிட்டே இருக்கணும். நதி மாதிரி போகணும். நீ அப்படி போனாக்கா உன்னுடைய உள்ளம் தூய்மை அடையும். உன்னுடைய பாதையெல்லாம் செம்மை பெறும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை வந்து நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதிபதிக்கு, போலீஸ் துறைக்கு, நீதிபதிக்கு, உங்கள் பெரியவங்களுக்கு, உங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, உன் மனைவிக்கு, உன்னுடைய சுற்றத்தினருக்கு, நண்பர்களுக்கு, ஏன் உன் மனசாட்சிக்கே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீ தான் மாஸ்டர், நீ தான் வந்து குரு, நீ தான் வந்து எல்லாற்றுக்கும் இந்த சமுதாயத்திற்கே சிற்பி. நீ தான் சமுதாயத்தினுடைய சிற்பி. உன்னை மாதிரி ஆள் தான் பாபாவுக்கு தேவைப்படுது. உன்னை மாதிரி ஆள் தான் உலகத்துக்கு தேவைப்படுது. உன்னை மாதிரி ஆள் தான் உன் குடும்பத்துக்கு தேவைப்படுது. உன்னை மாதிரி ஆள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைப்படுது. சரியா? ஆகினால யாரும் பயப்படக்கூடாது. இந்த பையன் சொன்னான் பார்த்தியா, இந்த குட்டி பையன் காரை சுற்றி வந்து பார்த்தானே, பார்த்துட்டு
இந்த மாதிரி காரை என்னுடைய சகோதரன் பரிசளித்தான், நீ என்ன நினைக்கிற, அந்த மாதிரி சகோதரன் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஆள் கேட்டான். அந்த ஆளுடைய புத்தி அது. இவ்வளோ பெரிய காரை ஓட்டிகிட்டு இருக்கிறான், இவ்வளோ வயசாக இருக்குது, இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அவனுக்கு, அந்த மாதிரி இருந்து கூட அந்த ஆள் என்ன நினைக்கிறாரு, இப்படி நினச்சார் இந்த பையனுக்கு இந்த மாதிரி புத்தின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் என்ன செஞ்சிட்டான், தூக்கி உடச்சி போட்டான் அந்த ஆள் மனசை. இல்லை அந்த பரிசை நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த மாதிரி நான் வளரணும்னு நினச்சிருக்கேன், கொடுக்குற இடத்துல நான் இருக்கணும்னு நினச்சேன், வாங்குகிற இடத்துல ஒரு பொழுதும் நான் இருக்க மாட்டேன், ஒரு பொழுதும் நான் வாங்குகிற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் பாருங்க. அங்கே நிற்கிறான் அவன், அங்கே நம்ம நிற்கணும். என்ன, அங்கே நிற்கிறான் அவன், அங்கே நம்ம நிற்கணும். நிற்போமா? நிற்போம். ஏன் சாயப்பா நம்ம மனசில் நிற்கிறார், சாயப்பா நம்ம மனசில் நிற்கிறார் இல்லையா? நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளும் அந்த மாதிரி எண்ணத்தோடு இருப்போம், நம்மளும் அந்த மாதிரி சக்ஸஸ் நமக்கும் கிடைக்கும். நம்ம சாதாரணமான ஆள் அல்ல, சாயப்பானுடைய பிள்ளை. அப்புறம் என்ன, பார்ப்போம், எது வந்தாலும் பார்ப்போம். எது நடக்குதோ அது அவன் செய்த செயல், எது நடக்க இருக்கிறதோ அது அவன் செய்து கொண்டிருக்கிற செயல், எது நடக்க இருக்கிறதோ அது அவன் செய்து கொண்டிருக்கிற செயல். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த நிமிஷத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. மீதி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அதனால் எல்லாத்தையும் விட்டுருவோம். தோல்வியை நினச்சிக்கிட்டு கூடாது. போன தோல்வியெல்லாம் நினச்சி விட்டுருவோம், அதெல்லாம் டிலீட் பண்ணிவிடுவோம். நம்ம மைண்டு இந்த கம்ப்யூட்டரை ஓஎஸ் பண்ணிவிடுவோம், எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு பிளாங்காக வச்சுப்போம். இப்போ நம்ம வேலை செய்யணும். இப்போ வேலை செஞ்சால் அடுத்த நாளைக்கு நல்லாயிருப்போம். சரியா? வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.